ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சரி, நமக்குமே சரி, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஸோ நெறைய பேர் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறீங்க. அங்க வந்து உங்களுக்கு அந்த ஹெச்ஆர் பாலிசிலேயே உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து குடுத்துருப்பாங்க. பட் அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன? அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. மேபி அதில ட்ராபேக்ஸ் இருக்கலாம். அதனால பர்சனலா நமக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இது என்னுடைய கோல்ஸ்ல ஒரு மெயின் அப்ஜெக்டிவா இருந்தது. ரொம்ப நாளா எடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நான் எடுக்கல. முக்கியமா எதனால எடுக்கலன்னா, எங்க அம்மாக்கு வந்து கவர் ஆகல. எங்க அம்மாக்கு வந்து ஓல்ட் ஏஜ்ன்னு சொல்றதுனால, அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இல்னஸ் வேற இருக்குன்றதுனால, யாருமே வந்து அம்மாக்கெல்லாம் கவர் பண்ண மாட்டோம்ப்பா. உனக்கு, உன் ஒய்ஃப்க்கு, உன் பிள்ளைங்களுக்கு தான் கவர் ஆகும். அம்மாக்கு தனியா தான் எடுக்கணும். அவங்களுக்கு பிளான்ஸ்லாம் இருக்கு. பட் ஆல்ரெடி அவங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வேற இருக்குன்றப்ப, அவங்களுக்கு பிரீமியம் நெறைய கட்டுற மாரி கேட்டிருந்தாங்க. அதனால இது என்னடா இது சரிப்பட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி ஒரே அடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி அதாவது நமக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். மெட்டர்னிட்டி கவர், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க மாரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். பட் அது ஒண்ணும் நடக்கிற மாரி தெரியல. அதனால எனக்குமே வந்து ஃபிசிக்கலாவும், மென்டலாவும் ரொம்பவும் டார்ச்சரா இருக்குது. எப்ப என்ன ஆகும்னு தெரியல. அதனால சரி நம்ம ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஆகஸ்ட் 26 வந்து எனக்கு 33 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயி 34 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2025 இந்த ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பர்த்டே வந்தது. ஆனா, அது வந்த அடுத்த ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு தான் நான் வந்து இந்த இன்சூரன்ஸ் நான் வந்து பாலிசி பஜார் மூலமா எடுத்திருந்தேன். ஸோ வீட்டுக்கே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அதுக்கப்புறம் நானும் ஒரு பாலிசி வந்து கேட்ட மாதிரி அவங்க சஜஷன் பண்ணாங்க. நானும் அத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் எடுத்திருந்தேன். ஓகேவா? இப்ப என்னன்னா, அது ஒரு 3, 4 டேஸ் முன்னாடியே நான் எடுத்திருந்தேன்னா, எனக்கு இன்னும் பிரீமியம் கம்மியா இருக்கும். அது ஒண்ணு. இப்ப இதுல ஜிஎஸ்டி வேற குறைச்சிருக்காங்க. இப்ப ஜிஎஸ்டி சுத்தமா கிடையாதுன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த மாரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கெல்லாம். ஸோ நான் எடுத்தப்ப கண்டிப்பா அதுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் 18% அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஜிஎஸ்டி வைஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாகி போச்சு. கொஞ்சம் பொறுமையா இருந்து, இப்ப இந்த செப்டம்பர் மாசம் இப்ப எடுத்தா நமக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கூட இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். ஈவன் டிஷ்வாஷர் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே வாங்குனது, கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்ப இந்த செப்டம்பரோ, இல்லன்னா அடுத்த அக்டோபரோ வாங்குனா கம்மியா இருந்திருக்கும் விலை. ஸோ இப்ப ஜிஎஸ்டிலாம் குறைச்சதுனால விலைலாம் கம்மியா இருக்கு. பட் நான் கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துட்டேன். அதனால பிரச்சனை இல்ல. சேஃப் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்டு. நான் எடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 வரையுமே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேபோல ஓபிடி பெனிஃபிட்ஸ் இருக்க மாரி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எக்ஸஸா நம்ம பிரீமியம் வந்து பே பண்ணணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த பஜாஜ் கேரிங்லி யுஎஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அலைவ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்க்குள்ள போகுது. அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு லிமிட் வந்து பெர் இயர்க்கு 15,000 சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிசி வாங்கினதுலேருந்து ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் போல. அதுக்கப்புறம் நம்ப அவுட் பேஷண்ட்டா கூட போய் பார்த்துக்கலாம். கவர் ஆகும். பட் இது கன்சல்டேஷன் சார்ஜஸ்க்கு மட்டும் தான் கவர் ஆகும். மெடிசின்ஸ்க்கு கவர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ரைடர்ஸ் அதெல்லாம் கூட நம்ம சூஸ் பண்ணி நம்ம பிரீமியம் பே பண்ணிக்கிட்டா, அதுக்கேத்த மாதிரி நமக்கு அமையும். இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லது. ஸோ கையில வந்து காசு போட்டு செலவு பண்ணுறதுக்கு பதிலா, பாலிசி மூலமா நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நமக்கும் பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் பரவால்ல. நமக்கு வந்து தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்கும். ஒரு நம்பிக்கை வரும். அதனால சொல்ல வரேன். உங்க ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்டு. உங்களுக்கும் அது வந்து மஸ்ட்டு. அத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சு நீங்க எடுத்துக்கோங்க நல்லது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கும் சேர்த்து நான் எடுத்துட்டேன். ஸோ ரூ. 27,018 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் என்னுடைய ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு மூலமா தான் நான் பே பண்ணியிருந்தேன். அதில நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் வந்து இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அத நான் போட்டு விட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து 3 இயர்ஸ்க்கு, 5 இயர்ஸ்க்கு எடுக்கிறப்ப உங்களுக்கு பிரீமியம் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சில அவங்க நோ காஸ்ட் இஎம்ஐய கன்வெர்ட் பண்ணி 18 மாசத்துக்கு நமக்கு இஎம்ஐ டேபிள் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த ரூ. 27,018ன்றத அவங்க வந்து 11.56% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க வந்து வட்டியோட தான் போடுறாங்க. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு அது கம்மி பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்மளோட அசல் வந்து 24,697.16 சொல்லி போட்டிருக்காங்க. இத வந்து நம்ம கணக்கு போட்டா கூட தெரிய வரும். நம்ம மாசம் வந்து எவ்வளோ கட்டுற மாரி வருதுன்னு தெரியுது. 18 மாசத்துக்கு தான் அவங்க போட்டு குடுத்தாங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க அந்த ஃபினான்ஸ் கால்குலேட்டர் ஆப்லயும் நான் வந்து போட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ இதில என்ன ஆகும்னா, இதில அமர்டைசேஷன்னு இருக்கும். அதில பிரின்சிபல் தனியா,
இன்ட்ரெஸ்ட் தனியா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, ரெட்யூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஆரம்பத்தில வட்டி அதிகமா கட்டுவோம். போக போக வட்டி கம்மியாகிட்டே இருக்கும். அசல் வந்து கூடிக்கிட்டே வரும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த போர்ஷன்ல இருக்க அந்த வட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, 18% ஜிஎஸ்டி வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாத்தலன்னு நெனைக்கிறேன். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 2000 சில்ற வந்து நமக்கு டோட்டலா இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி ஒரு 18%ன்னு கணக்கு போட்டா, அதுக்கு ஒரு ரூ. 500 கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட ரூ. 27,600 மொத்தமா கட்டுற மாரி வருது. 18 மாசத்துக்கு நம்ப மாசம் மாசம் இஎம்ஐல தான் கட்டப் போறோம். இந்த மாதிரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால, அதெல்லாம் யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பா நல்லது. உங்களுக்கும் நல்லது. ஸோ நான் இதெல்லாமே கணக்கு போட்டு பார்த்துட்டேன். நம்ம மொத்தமா கட்ட வேண்டியது ரூ. 24,437 கட்டுற மாரி வருது. ஓகேவா? அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து அந்த ஜிஎஸ்டிக்காக நம்ம கட்டுறது இல்லையா? அதனால சொல்ல வரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்ட்டு ரூ. 2,321.56 அதுக்கு 18% போடுவாங்க. ஸோ அது கூடவே அந்த ரூ. 27,018.72 கூட்டினா ரூ. 27,437 மொத்தமா 3 வருஷத்துக்கும் சேர்த்து நம்ம 18 மாசத்துல கட்டி முடிப்போம். கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த பாலிசி நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, நம்ப டெலி கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உடனே வந்து டாக்டர் நமக்கு கால் பண்ணி, நமக்கு பிரச்சனைலாம் கேட்டுட்டு, நமக்கு அதுக்கேத்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் குடுக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஓபிடி இந்த பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் இன்க்ளூட் இல்ல. அதனால அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற அந்த டேப்லெட்ஸை நம்ப போயிட்டு நம்ம மெடிசினல் ஷாப்பில, இல்லன்னா நம்ம ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட்லயோ, அமேசான்லயோ இல்ல மத்த ஃபார்மசி ஆப்ஸ்லயோ நம்ம வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜே தவிர, நமக்கு கன்சல்டேஷன்லாம் வீட்ல உட்காந்துக்கிட்டே நமக்கு கால்ல பேசிக்க முடியுது. ஸோ அந்த மாரி பண்ண அந்த கன்சல்டேஷன், அது வந்து வியூ டாக்குமெண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் தெரிய வரும். அதேபோல ஆனுவல் ஹெல்த் செக்கப் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ ஃப்ரீயா பண்ணிக்கலாம், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. அதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, இது வந்து என்னுடைய பின்கோடு நாட் சர்வீசபிள் ஏரியால வருது. நான் ரொம்ப வந்து சிரமப்பட்டு நான் அம்பத்தூர் வரையும் போய் வெயிட் பண்ணி ரொம்பவுமே சிரமம் தான். பட் ஆனா, அதுக்கு ஒரு நம்ப தனியா பார்த்துருந்தா கண்டிப்பா ஒரு ₹1000க்கு மேல செலவாயிருக்கும். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்க எனக்கு பண்ணி குடுத்துருந்தாங்க. ஏங்க ரூ. 28,000 கிட்ட கட்டுறோம். அப்படி கட்டுறப்ப இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இல்லையா? இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதோட அந்த டாக்குமெண்ட் அதாவது அந்த லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். கேர்ஃபிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. கேரிங்லி யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் அலையன்ஸோட ஆப். அதுக்குள்ள வந்து அலைவ் கூட அவங்க டை அப் வச்சிருக்காங்க. ஸோ அலைவ்ன்ற ஒரு இதில தான் ஓபிடி பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வியூ டாக்குமெண்ட் குடுக்குறப்ப நமக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷனும், அந்த லேப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எல்லாம் கூட பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, தோஸ்த்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அவங்க மூலமா நமக்கு வந்து வீடியோ காலிங்லேயே நம்ம வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட நான் ஒரு தடவ கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன். அது வந்து தோஸ்த்ன்னு ஒரு ஆப் மூலமா அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாதுங்க. நம்ப வந்து இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணியிருக்கோம்ல, அது அவங்க டை அப் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியமாகும். இல்லன்னா அந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டுமே அந்த 16 சிட்டிங்க்கு 4500 பாருங்க. அது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே கிடைச்சிருக்கு. நான் ஒரு சிட்டிங் தான் உட்காந்துருக்கேன். இன்னும் 15 இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் நான் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா, தேவையில்லாத கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய கசின் லாவண்யாவும், அவ புருஷனும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கடன்லேருந்து எப்படி வெளில வரதுன்னு தெரியல. நம்ம காசு வந்து வீணா போகுது. ஸோ நெய்பர்ஸ் பிரச்சனை, நெறையவே வந்து மென்டலி ஸ்பாயில் ஆயிருக்கேன். ஃபிசிக்கலி அப்யூஸ்க்கு வந்து ஆளாயிருக்கேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இல்லையா? அதனால தான் அட்டெண்ட் பண்றேன் சைக்காலஜிக்கலா. ஐ மீன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது நல்லது தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கேஜ்ல வந்ததுனால, அது எல்லாமே பெனிஃபிட்ஸ் கீழ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்.